குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித், அர்ஜுன் தாஸ், திரிஷா, சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். ஸோ டெஃபினட்டாக இந்த திரைப்படம் நம்ம தல அஜித்துக்கு மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிற ஒரு படமாக இருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட்டாக விடாமுயற்சி மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வெளிவந்திருந்தாலும் எதிர்பார்த்த வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்றது எல்லாருக்கும் ஏமாற்றமாக தான் இருக்கேன். கண்டிப்பாக குட் பேட் அக்லி ஃபேன் பை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஆனால் இது என்ன பண்ணுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ஏப்ரல் 10 இந்த படம் இப்போது தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் தல ரசிகர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய டீசர் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இந்த வாரம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் இறுதிக்குள்ளே அந்த டீசர் வந்தாலே வந்துடலாம். அப்படி வரல அப்படின்னு சொன்னால் மார்ச் முதல் வாரம் அந்த டீசர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த டீசர் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏப்ரல் 10 இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் வெளிவரதே டவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புல இருந்து ஒரு சின்ன சட்ட சிக்கல். அதாவது இந்த ஏப்ரல் 10 அவங்க வாங்கியிருக்கிற இன்னொரு படமும் தேட்டருக்கு வரப்போதாம. இப்போ 2 படத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ண முடியாது இல்லையா நெட்ஃப்ளிக்ஸில். அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புல என்ன சொல்லியிருப்பாங்க போல், அந்த படத்தை தள்ளி வைக்க மாட்டாங்க, நீங்கள் வேணால் தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி குட் பேட் அக்லி கிட்ட சொல்லியிருப்பாங்க போல். இவங்க இப்போதைக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கோ நாளைக்கோ அதுக்கான மீட்டிங் போக போகுது. நாங்கள் தள்ளி போக முடியாது, ஏப்ரல் 10 எங்கள் படம் வருது, ஸோ தயவு செஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் சொன்ன டேட்டில் அந்த 4 வாரம் கழிச்சு நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கோங்க, எங்களால் இந்த படத்தை தள்ளி வைக்க முடியாது அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தை இன்றைக்கினாக்கா நாளைக்கு பண்ணுறாங்க. ஸோ நாளை இல்லை இன்றைக்கி நாளைக்குள்ளே அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ படம் தள்ளி போகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த மீட்டிங்கில் என்ன மாதிரி பேசி முடிக்கிறாங்க. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே பண்ணுறாங்களா, இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ற மாதிரி நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இப்போதைக்கு இந்த படம் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு முழு காரணம் நெட்ஃப்ளிக்ஸாக தான் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க போகிறதில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது. இல்லை பிளான் பண்ணபடி ஏப்ரல் 10 வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கில் மட்டும் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த கட்ட அப்டேட்டாக அந்த டீசர் அப்டேட் நம்மளுக்கு ரொம்பவே பெருசாக பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.